வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம தமிழ் அரசியை குறிஞ்சிநாதனும் கணேசனும் திட்டமிட்டு கடத்துறாங்க. நம்ம சிபி சக்கரவர்த்தி தோலை உரிச்சி கடத்தினவங்கள நம்ம சிபி மீட்டு வராங்க தமிழ் அரசியை. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜனகாமாவுக்கு தெரிய வருது. அந்த உணவு கமிட்டியில் யார் தலைவர் அப்படின்னு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் இந்த குறிஞ்சிநாதன் நின்னா அவ்வளோதான் அப்படின்னு இருக்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷனில் நிற்க தகுதியான ஆள் ஜனகமா நீங்கள் தான், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு நம்ம சிபி சக்கரவர்த்தியும் தமிழரசியும் சேர்ந்து ஜானுவுக்கு நீங்கள் தான் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு விடுறாங்க. இதை பார்த்து குறிஞ்சிநாதன் கொந்தளிக்கிறாங்க. என்ன எலெக்ஷனில் இந்த ஜனகமா நிற்கதா? அதெல்லாம் நிற்கக்கூடாது. என்கிட்ட வேலை செய்த ஒரு காலத்தில் வேலை செய்த வேலைக்காரி அவ இன்னைக்கு என்ன எதிர்த்து நிற்கிறா அப்படின்னு அந்த இடத்துல திமுறில் நிற்கிறாங்க. அதை தவிர்த்து எரியிறாங்க நம்ம சிபியும் தமிழும் சேர்ந்து. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம தமிழ் அவங்க அம்மா வீட்டில் இருந்து கொஞ்சம் வேலை எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் தொடங்க போகிறோம், அதுக்கான எல்லா வேலையும் கொஞ்சம் இழுத்து போட்டு செய்வோம் அப்படின்னு செய்துட்டு இருக்க நேரம் ஒரு பொருள் தேவைப்படுது, இதை போய் வாங்கிட்டு வாமா மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம தமிழை அனுப்பி விடுறாங்க. இந்த சைடு தமிழை நம்ம குறிஞ்சிநாதன் கணேசனுக்கிட்ட இவா எல்லாம் இங்கே வேலை பார்த்துட்டு இன்னொரு இடத்துலையும் வேலை பார்க்குறா, எவ்வளோ சம்பளத்தையும் வாங்கி வாங்கி எங்கே தான் கொண்டு போகிறான்னு இந்த தமிழ் தெரியல. அது பிறகு இப்போ அவங்க அம்மா கூட சேர்ந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம். குறிஞ்சிநாதா இது சரியில்லை, இந்த தமிழ் அரசின் காலை உடைக்கணும், அவளை ஏதாவது பண்ணணும்டா, நீனும் நானும் சேர்ந்து தான் அவளை ஏதாவது தகர்த்து எரிய முடியும் அப்படின்னு ஸ்கட்சை போட்டு தூக்குறாங்க. நீ சொல்லிட்டல மச்சா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குறிஞ்சிநாதன் ரவுடிகளை விட்டு நம்ம தமிழ் அரசியை காரிலே மார்க்கெட்டுக்கு போன தமிழ் அரசியை கடத்துறாங்க. இந்த சைடு நம்ம தேனும் ஜெயராணியும் தன்னோட பொண்ணு ஜெயா வருவாங்க நீ காவலிருந்து காணலா, ஏமா அக்கா காணலை, இவ்வளோ நேரம் ஆகாத, ஃபோனை போடு அப்படின்னு ஃபோன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, என்ன பண்ண அப்படின்னு நம்ம சிவி கிட்ட சொல்றாங்க. அக்காவை காணல, அக்கா இங்கே தான் இருந்தா, மார்க்கெட் வரைக்கும் போனா, இப்போ ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் இருக்கு மாமா, பயமா இருக்கு, வாங்க அக்காவை மீட்டு தாருங்க அப்படின்னு தேனு சொல்ல நம்ம சிவி சக்கரவர்த்தி கலையிறங்கி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்னையோட இந்த தமிழை சோழியை முடிச்சிட வேண்டியதான், இவ இருந்தாதான் எல்லாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கணேசன் மீனா கிட்ட ஏற்றி விடுறாங்க. இந்த பாரு, இவ யாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்ம பிஸ்னஸ்லேயே கையை வச்ச கரையா, இந்த பாரு தமிழ் அவங்க அம்மாவுக்கு சேர்ந்துக்கிட்டு இன்னொரு பிஸ்னஸை தொடங்கி வைக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த வீட்டில் இருக்கவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருக்காங்க அண்ணே அப்படின்னு அந்த இடத்துல மீனா சொல்கிறா, இதெல்லாம் சரிப்படாது, இதெல்லாம் நம்ம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், முளையிலே கிள்ளி எறியணும்னு விட்டா இப்போ களை ஊஞ்சி வேர் விட்டு இப்படி தடுத்து நின்றுட்டு இதெல்லாம் முறிச்சு தூரப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கணேசனும் குறிஞ்சிநாதன் செய்து தமிழை கடத்தி வச்சுருக்காங்க. இங்கே தமிழை காணாத உடனே சிவி சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாமே இந்த குறிஞ்சிநாதனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி நம்ம தமிழ் இருக்க இடத்துல போய் தோலியை உரிச்சி நம்ம தமிழை மீட்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா உணவு கமிட்டியில் எலெக்ஷன் வருது அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. அப்போது இந்த சங்கத்து சார்பாக எலெக்ஷனில் குறிஞ்சிநாதன் குறிஞ்சிநாதன் நிற்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தமிழரசியை நிற்க விடணும் அப்படின்னு தமிழ் அந்த இடத்துல நிற்க நேரம் தமிழை நிற்கக்கூடாது அப்படின்னு குறிஞ்சிநாதன் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம ஜனகம்மா தமிழுக்கு ஆதரவாக களம் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜனகம்மாட்ட சொல்கிறாங்க, தமிழ் எனக்கு இல்லை எலெக்ஷனில் நிற்கணும்னு என்ன இல்லை, ஜனகம்மா நீங்கள் தான் இந்த எலெக்ஷனில் நிற்க தகுதியான ஆள், நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஜனகம்மாவுக்கு எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கக்கூடிய இதை நம்ம தமிழும் சிவி சக்கரவர்த்தியும் வாய்ப்பை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த குறிஞ்சிநாதன் கோவத்தில் கொந்தளிக்கிறாரு. நம்ம ஜனகம்மா கோவத்தில் சேரை போட்டு காலை வச்சு எட்டி உரைக்கிறாங்க. இந்த பாரு குறிஞ்சிநாதா, விட மாட்டேன், நியாயப்படி எலெக்ஷனில் நிற்கணும், நடக்கணும், கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் மக்கள் யாரை இதில் ஃபுட் கமிட்டியில் தேர்ந்தெடுக்காங்களோ அவங்க தான் நிற்கணும், நீ கண்ட மேனிக்கு யார் நிற்கணும் நிற்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் போட்டுட்டு இருக்காத, அது உனக்கு நல்ல
நல்லதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஜானு நின்னா கண்டிப்பாக ஜானு தான் ஜெயிப்பா, ஆனால் நம்ம ஜெயிக்க முடியாது கணேசா, எதையாவது பண்ணி இந்த ஜானுவை வந்து நிற்க விடாமல் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம குறிஞ்சிநாதன் வந்து கணேசன்கிட்ட பேசுகிறாங்க. அதே நேரத்தில் நான் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயராணிக்கு வந்து பயப்படுறாங்க. இப்போ வந்து நம்ம தமிழை வேற கடத்திட்டு போகிறாங்க. இவங்க தொழிலில் ஏகப்பட்ட போட்டி. இப்போ எலெக்ஷன் வேற நிற்குது. அம்மாவும் நிற்கதாட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு எதிராக சதி பண்ண இந்த கணேசன் கண்டிப்பாக குறிஞ்சிநாதனோட சேருவான். எதையாவது நடக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து எப்படியாவது அம்மா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயராணியின் பிஸ்னஸ் ஓஹோ அப்படின்னு வந்து வருது. ஒரு கட்டத்தில் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருந்து கிடைக்குது. நம்ம ஜெயா வந்து தொழிலில் வந்து கொடி கட்டி வந்து பறக்கக்கூடிய சுச்சுவேஷன், அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த மாங்காய் ஊறுகாய் அது இதுன்னு வந்து தொழில் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம தமிழ் வந்து அம்மா நீனும் போகிற பக்கம் பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு வந்து சளைச்சவங்க இல்லை, அந்த அளவுக்கு நீ நிரூபிச்சுட்டு இருக்க, ஒரு அடுத்த ஜனகம்மா மாதிரி நீ வருவ போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். ஆமாம், இது தாயை போல தானே பிள்ளை இருக்கும், அப்படி தான் வந்து இந்த ஜெயராணியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம பிரகாஷ் வந்து பார்க்குறாங்க, ஜெயா கண்டிப்பாக நீ வந்து தொழிலில் அம்மா ரேஞ்சுக்கு நீ கண்டிப்பாக வருவ, எனக்கு நம்பிக்கையே இருக்குது ஜெயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எதுக்காக இந்த ஜெயாராணியை இந்த பிரகாஷ் அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கான். ஜெயராணி வந்து தங்கச்சியாக இருந்தாலும் நம்ம ஜெயராணி இந்த பிரகாஷ் தமிழ் 3 பேர் கூட்டணியை சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுது, அது என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் இந்த ஜனகம்மா வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கக்கூடாது, அவன் நின்னா கண்டிப்பாக தமிழ் பக்கத்தில் அந்த அதிகாரம் எல்லாம் போகணும், அதெல்லாம் தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்த பிரச்சனைக்கும் வந்து நம்ம கணேசனும் குறிஞ்சிநாதனும் தான் காரணம் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம பிரகாஷ் நம்ம தமிழுக்கு எல்லாம் தெரிய வருது. இந்த கணேசன் குறிஞ்சிநாதனோட திட்டம் போட்டு சதி பண்ணிட்டு இருக்கான். இந்த கணேசனுக்கு தொலியை உரிக்கணும், அவனை வீட்டை விட்டு விரட்ட நேரம் தான் இந்த வீட்டுக்கு விடிவு பிறக்கும். என் தங்கச்சி குடும்பம் என் குடும்பத்தோட வந்து சேரணும், அவளுக்கு எனக்கு ஈக்குவல் சொத்து இது வந்து அம்மா சொத்துல பங்கு அவளுக்கும் இருக்கா. ஆனால் அவள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இருக்கா, அவள் பிள்ளைங்களும் கஷ்டப்படுது, நம்ம மட்டும் அவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கணேசன் தான். அம்மா கிட்ட வந்து ஊட்டி விட்டு அந்த கொலையை வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து அம்மா கிட்ட ஏற்றி ஜெயராணியை பற்றி விட்டு இன்னைக்கு அம்மா ஜெயராணியை பார்க்கக்கூடிய பார்வையை பெத்த பொண்ணையே வேற மாதிரி பார்க்க அளவுக்கு இந்த கணேசன் வந்து ஆக்கிட்டான். ஆனால் என்னோட நிலைமைக்கு காரணம் இந்த கணேசன் தான். அவனுக்கு தொழிய சீக்கிரம் அம்மா முன்னாடி முகத்திரையை கிழிச்சு எறிவேன் அப்படின்னு வந்து பிரகாஷ் வந்து கணேசனை அம்மா கிட்ட சிக்க வைக்க வந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க.